ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிறகடி காசில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அருணோட அம்மா வந்துட்டு பேசுகிறாங்க சீதாட்ட. எல்லாட்டையுமே அவங்களாம் பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்து மீனா பார்த்தும் பேசுகிறாங்க. மீனாட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மருமகளாக வந்தால் சீதா தான் என் வீட்டுக்கு வரணும், நல்லா பார்த்துக்கிறா என்னைய அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஒரு மாதிரி நல்லா கிடைக்க மாட்டாம்மா, எவ்வளோ பொண்ணு கிடப்பாங்க, ஆனால் சீதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜுக்கு வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டுகிட்ட. இது மாதிரி நடந்துரும் பயமாக இருக்குது. யாருக்கு ப்ரோ? எனக்கு தான் ப்ரோ அது அப்படின்ட்டு. யார் அப்படின்னோடனே அது யாரோ மகேஷ்னு பேசுகிறாங்க. சரி, அந்த நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பேசுனே ஆம்பளை குரல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அதை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க மகேஸ்வரி ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வீட்டுக்காரர் பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தியா, நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். என்ன அது இப்படி சொல்லுவாங்க? ஆமாம், இது பொசசிவ் தான். அதுவும் மனோஜுக்கு ஓவர் பொசசிவ் இருக்குது, அதனால தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இதுக்கப்புறம் அவர் என் பின்னாடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் வீட்டுக்கு வராரு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு மறுபடியும் டக்குன்னு ஒரு வரதை பார்த்து மகேஷ்னு பேசுகிறாரு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, என் ஃப்ரெண்டுகிட்ட தான். எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அதான் தெரியுமே, இந்த மாதிரி ஃப்ரெண்டு நான் கேள்விப்பட்டது, உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் தெரியுது, யார் புதுசாக அப்படின்னே. அதெல்லாம் நான் வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஃப்ரெண்டானது தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் ஒரு இடத்துக்கு போனேன், பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு பர்த்டே பார்ட்டி, எங்கே போகிற அப்படின்னே. எந்த ஃப்ரெண்டுன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டுனா என்ன, பையன் ஃப்ரெண்டோ பொண்ணு ஃப்ரெண்டோ யாராக இருந்தால் என்ன, எல்லாம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இது இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து மனோஜ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் இவங்க வந்து அதை பொசசிவ் நினைக்கிறாங்க. இதை நான் அம்மாட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பிள்ளையாவே நீ ரொம்ப இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அடுத்து விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து மனோஜுக்கு ரவி வேலை பார்க்குற ஓனரை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னா, அவளுக்கு இவ்வளோ சொத்து இருக்கேன், இவனால நீ ஏமாற்றிட்டு இருந்தால, இவ பார்லர் அம்மா ஏதோ மலேசியா பணக்காரி அப்படின்னு சொல்லி ஏமாத்தினால அவளுக்காக நான் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறப்போ அவள் கேஸ் கொடுப்பா. ரோஹிணி என்ன கேஸ் கொடுப்பா? ஆமாம், பொண்டாட்டி இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணால் கேஸ் தான் கொடுப்பா அப்படின்னே. இவளை நான் வந்து வீட்டை விட்டு அனுப்பிட்டு நான் இவளை வந்து கல்யாணம் பண்ண வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் வீட்டில் பேசிக்கிறாங்க. அருணோட அம்மா வந்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நீ எடுத்து நினச்சிக்காத மீனா, நீ ஃப்ரீயாக விடு, இந்த மாதிரி எதாவது பேசிகிட்டு இருந்தானே அப்போ நம்ம கல்யாணம் வளர்க்குற பிரச்சனை வரணுன்னே என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அனுப்ப முடியும், எங்கள் அப்பா கூட்டு வந்த பொண்ணாச்சு, ஆனால் உன் மேலே வச்சிருந்த பாசம் எல்லாமே போயிடும், அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. மீனாவும் அப்படியே பார்க்குறாங்க. இந்த மாதிரி இப்போ பண்ணுறாரு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நினச்சி அவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்துடுறாரு. குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. எப்போதும் போல் வேலையை ஆரம்பிச்சிடறானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படியே அவங்க அம்மா பார்த்து வர்ணிக்கிறாங்க. பார்த்தது அவங்களுக்கு கொஞ்சம் பாசமாக அப்படியே பொங்குது. என் மகன் இந்த மாதிரி இப்படி ஆகிட்டானே, ஆனால் இந்த மாதிரி நீ என் மேலே பாசம் வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.